இந்தியாவில் 5 குடியரசுத் தலைவர்களை உருவாக்கிய சென்னை பல்கலைக்கழகம் இன்று நிதி பற்றாக்குறையால் தள்ளாடி வருகிறது. காலி பணியிடம், சம்பள பாக்கி, ஊதிய குறைப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளால் சென்னை பல்கலைக்கழகத்தின் தரம் நாளுக்கு நாள் தரைமட்டமாகி வருவதாக கல்வியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து பல்கலைக்கழக ஊழியர் சங்க நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். இந்தியாவிலேயே மிக பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். பல்கலைக்கழக மானிய குழுவால் சிறந்த திறன் கொண்ட பல்கலைக்கழகம் என்ற அந்தஸ்தை பெற்றதோடு 5 நட்சத்திர தகுதியையும் சென்னை பல்கலைக்கழகம் பெற்றிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக உதவி பேராசிரியர்கள் நியமனம், பணியாளர்கள் நியமனம் ஆகியவை முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்பதோடு சென்னை பல்கலைக்கழகத்திற்கான நிதியை திமுக அரசு முறையாக கொடுக்கவில்லை. இதன் காரணமாக அங்கு பணியாற்றும் பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான சம்பளம் வழங்குவதிலும், ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்குவதிலும் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. தவிர தொலைதூர கல்வி பட்ட படிப்புகள், பட்டய படிப்புகள் மற்றும் பட்ட மேற்படிப்புகளை குறித்த காலத்தில் முடிக்க இயலாத சூழலும் நிலவி வருகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் அலுவலர்கள், ஊழியர்கள் முதலில் ரிசர்வ் வங்கிக்கு இணையான ஊதியத்தை பெற்று வந்தனர். ஆனால் தற்போது தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு இணையான ஊதியமே பெற்று வருகின்றனர். இந்த ஊதிய விகிதம்தான் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் உள்ளது. தற்போது இந்த ஊதிய விகிதத்தையும் குறைக்க திமுக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவி காலியாக இருப்பதால் பல்கலைக்கழகத்தை நிர்வாகக் குழு நடத்தி வருகிறது. உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் நிர்வாகக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு சம்பளம் மற்றும் பல்கலைக்கழகத்தின் புதிய நடவடிக்கைகளுக்கு நிர்வாகக் குழுவின் அனுமதி பெற வேண்டும். இதனால் பல்கலைக்கழகத்தில் அன்றாட பணிகள் பெருமளவில் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னதாக சென்னை பல்கலைக்கழகத்திற்கு 100 கோடிக்கு மேல் நிதி தேவைப்படுகிறது என அரசிடம் பல்கலைக்கழகம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதுவரை அதற்கான நிதியையும் அரசு விடுவிக்கவில்லை. மாதந்தோறும் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கான ஊதியம் மாதத்தின் கடைசி வேலை நாளில் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்களுக்கும் நிர்வாகக் குழுவிற்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாட்டால் மே மாதத்திற்கான சம்பளத்தை வழங்குவதற்கான அனுமதியை நிர்வாகக் குழு வழங்க தொடர்ந்து தாமதித்து வருகிறது. நிர்வாகக் குழு அனுமதி வழங்கிய பின்னரே மே மாத சம்பளம் ரூபாய் 18 கோடியை பல்கலைக்கழகம் வங்கியிலிருந்து விடுவிக்க முடியும். ஆனால் நிர்வாகக் குழு அனுமதி வழங்காததால் கடந்த 2 மாதங்களாக பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. மாணவர்களின் உயர்கல்விக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் நேரம் காலம் பார்க்காமல் பணியாற்றும் பேராசிரியர்களுக்கும் அலுவலர்களும் தங்களுக்கான ஊதியத்தையே உரிய நேரத்தில் பெற முடியாமல் ஒவ்வொரு மாதமும் போராடி வரும் நிலையில் தற்போது அந்த ஊதியத்தையும் குறைக்க முடிவு செய்துள்ளது அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு கடந்த 7 ஆண்டுகளாக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லை. மத்திய அரசோ தனது பங்கிற்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததை காரணம் காட்டி பல்கலைக்கழக மானிய குழு மூலம் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியையும் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் 1500 ஊழியர்கள் வேலை செய்த பல்கலைக்கழகத்தில் தற்போது வெறும் 450 ஊழியர்களே வேலை செய்கின்றனர். இதனால் 3 ஊழியர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஊழியர் செய்து வருகிறார். ஆனால் இதையெல்லாம் நிர்வாகம் துளியும் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. இந்நிலையில் சென்னை பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் கூட்டம் இந்த வார இறுதியில் நடைபெற இருப்பதாகவும், இந்த கூட்டத்தில் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களின் ஊதியத்தை குறைக்க முடிவு எடுக்கப்பட இருப்பதாகவும், இந்த முடிவு எடுக்கப்படும் பட்சத்தில் அவர்களுடைய மாத ஊதியத்தில் குறைந்தபட்சம் 10,000 முதல் 30,000 வரை குறைக்கப்படும் எனவும் தெரிகிறது. தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் தாய் பல்கலைக்கழகமாக விளங்கும் சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களின் ஊதியத்தை திடீரென குறைக்க முடிவு செய்திருக்கும் தமிழக அரசின் நடவடிக்கை கண்டித்து பல்கலைக்கழக அலுவலர்கள் போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் நிலவும் 100கணக்கான காலி பணியிடங்களை நிரப்பவும், ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கான பண பலன்களையும் வழங்கவும் தமிழக அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இந்நிலையில் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி அவர்களுக்கான ஊதியத்தையும் குறைக்க முடிவெடுத்துள்ளது கடும் கண்டனத்திற்குரியது. தமிழக அரசு சம்பள குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டால் போராட்டத்தை முன்னெடுப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்றார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.